viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சா இனி லேட் நைட் சாப்பிட மாட்டீங்க. வணக்கம் வியூவர்ஸ். சில சமயங்கள்ல நைட்டு லேட்டா சாப்பிடுற மாதிரி ஆகும் தான். ஆனா அதையே பழக்கப்படுத்திக்கிட்டா நம்ம உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. லேட்டா சாப்பிடுறதுனால மட்டும் இல்லங்க, தூக்கம் வரலன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுனால கூட பாடி வெயிட் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பாதிப்புகளும் உண்டாகும்னு சொல்றாங்க. மிட் நைட்ல எந்திரிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறவங்களுக்கும் லேட்டா சாப்பிடுறவங்களுக்கும் ஏற்படுற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நைட்டு லேட்டா சாப்பிடுறதுனால தூக்கம் டிஸ்டர்ப்டா இருக்கும். அதோட கெட்ட கெட்ட கனவுகள் வர்றதுக்கும் நைட் லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்குறதும் ஒரு காரணம் தாங்க. லேட்டா சாப்பிட்டு உடனே படுக்கிறதுனால டைஜஷன் ஒழுங்கா இருக்காது. அல்சர், கேஸ் ப்ராப்ளம், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வாக்கிங் போக சொல்றாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுனால மட்டும் இல்லங்க, கண்ட நேரத்துல சாப்பிடுறதுனாலயும் வெயிட் கூடும். லேட்டா சாப்பிடும் போது உங்க பிளட்ல சுகர் லெவல் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. அதோட ஹை பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ்னு எல்லாத்துக்கும் இந்த மிட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற பழக்கம் வழிவகுக்கும். லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்குறதுனால தூக்கம் பத்தாம காலையில இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதோட மூட் ஸ்விங்ஸும் இருக்கும். இது உங்க மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.